ஒரு அழகான கிராமத்துல முத்து அவங்க குடும்பத்தோட வாழ்ந்து வந்துன்னு இருந்தாரு. ஏங்க எதுக்குங்க உங்க அம்மா அப்பா இவ்வளோ கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க? எல்லாம் உங்க தலையில விழுந்துருச்சு இப்போ அந்த கடன் எல்லாம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க கடன்காரன் வந்து அப்படி கேட்டுட்டு போனா. சாயந்தரம் நான் வரத்துக்குள்ள காசெல்லாம் ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, ஏதாவது பண்ணுங்க. நானும் என்னதாம்மா பண்ணுவேன், என்கிட்டயும் காசு இல்லை. வேற யார்கிட்டயாவது கடன் வாங்கி உங்ககிட்ட கொடுத்துடலான்னு பார்த்தா என்னை நம்பி யாருமா கடன் தராங்க? முக்கால்வாசி கடனை அடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் தாம்மா இருக்கு. கொஞ்சம் டைம் கொடுனாலையும் இவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க, என்னதான் பண்ணுறது? சரி, நான் எதனா காசுக்கு ரெடி பண்ணி பார்க்குறேன் இருமா. முத்துவும் மத்தியானம் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டாரு. ஒரு 7 மணிக்கு ரொம்பவும் பதட்டமாக ஓடி வந்தார் வீட்டுக்கு. ஏம்மா லக்ஷ்மி, அந்த கடன்காரங்க என்னை துரத்தின்னு வராங்கம்மா. என்னென்னலாம் நம்மளால எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கோமா. நம்ம இந்த ஊரை விட்டே போயிடுவோம் இன்னைக்கு ராத்திரி. இதுக்கப்புறமும் இந்த ஊரில் நம்மளால வாழ முடியாதுமா. நைட்டோடு நைட்டாக வேற ஊருக்கு போயிடலாம். ஐயோ, எங்கெங்க போறது? நமக்கு இந்த ஊரை விட்டா வேற எந்த ஊரும் தெரியாதே. சரி இருங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். பசங்களெல்லாம் எழுப்புங்க. சொல்லப்போனா நம்ம கடன் எல்லாம் கட்டியே முடிச்சுட்டோங்க. இவங்க தான் வட்டி மேல வட்டி போட்டு நம்மள நல்லா ஏமாத்தின்னு இருக்காங்க. வாங்க நம்ம இங்க இருந்து போயிடுவோம். எதுக்கு? அவங்க குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டுன்னு அந்த குளூர்ல நடிங்கன்னு வேற ஊருக்கு போனாங்க. ஏங்க அங்க பாருங்க, யாரோ ஒரு அண்ணா மீன் பிடிக்கிறதுக்கு வந்துன்னு இருக்காங்க. அவங்க கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்குவோம் இருங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வேலை இருந்தா போட்டு கொடுக்குறீங்களாண்ணா? வீடு வாசல் கூட இல்லாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோண்ணா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா. ஏம்மா, என்னை பார்த்தா உனக்கு என்ன பணக்கார மாதிரி தெரியுதாம்மா? நானே கூலி வேலை செஞ்சுன்னு இருக்கேம்மா. என்கிட்ட வேலையை கேட்டா நான் எந்த வேலையை போட்டு கொடுப்பேன்னு சொல்லு. எனக்கே ஒரு நாளைக்கு 10-20 தான் வருது. என்னம்மா இது, பிள்ளைங்களை இப்படி குளூரில் படுக்க வச்சிருக்க? பெட்ஷீட் இருந்தால் ஏதாவது போடுமா மேலே? எங்க கிட்ட இருந்ததே 2 பெட்ஷீட்டு தான். கீழே கல்லு குத்துதுன்னா 2த்தையும் கீழே போட்டுன்னு படுத்துட்டாங்க. உங்களுக்கு இந்த ஊர்ல யாரனா தெரிஞ்சா அவங்க கிட்டயாவது சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் வேலை வாங்கி கொடுங்களேண்ணா. அடடா, என்னம்மா இது, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்க? சரி வாங்க, நான் ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுக்குறேன். ரொம்பவும் நல்லவங்க அவங்க. சரி வாப்பா, நான் ஒரு பெட்ஷீட்டு தரேன், குழந்தைங்க மேலேனா போடுவேன். முத்துவும் அந்த அண்ணா கூடயே அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாரு. இந்தம்மா லக்ஷ்மி, அந்த அண்ணா நமக்காக 2 பெட்ஷீட் கொடுத்துருக்காரு. சரி இரு, வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அந்த அண்ணனும் முத்துவை கூட்டின்னு போனாரு. ஒரு பெரிய வீட்டில் வேலை வாங்கி கொடுத்தாரு. முத்துக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது. லக்ஷ்மி, நமக்கு வேலை கிடைச்சிடுச்சுமா. இன்னைக்கு சாயந்தரமே வர சொல்லியிருக்காங்க, நம்ம போயிடுவோம் சரியா? அதே மாதிரி தங்குறதுக்கும் இடம் கேட்டிருக்குமா, ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். இவங்க பாருங்கப்பா, இப்போதைக்கு என்கிட்ட தங்குறதுக்கு இந்த மாட்டுக்கொட்டாய் தான்ப்பா இருக்கு. இந்த மாட்டுக்கொட்டாயை கொடுத்துருக்கேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா. கொஞ்ச நாள் ஆனதும் கம்மி ரேட்டுக்கு ஏதாவது வாடகை வீடு இருக்கான்னு இந்த ஊரில் தேடி பார்க்குறேன். கொஞ்ச நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருங்கப்பா. ஐயா, நீங்கள் இது கொடுத்ததே எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷம் ஐயா. நாங்கள் இப்போ இருக்கிற நிலைமைக்கு எங்களுக்கு இதே பெரிய அரண்மனை ஐயா. நாளைக்கு காலையிலே நாங்கள் வேலைக்கு வந்துடுறோம் ஐயா. அதே மாதிரி அடுத்த நாள் காலையிலே லக்ஷ்மி வேலைக்கு போனாங்க. வாசல்லாம் கூட்டின்னு இருந்தாங்க. என்னம்மா இது, இவ்வளோ சீக்கிரமே எழுந்து வந்து வேலை செஞ்சுன்னு இருக்கா? பொறுமையாக ரெஸ்ட் எடுத்து ஒரு 7 மணிக்கு மேலே வர்றது தானம்மா? ஐயா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா, நான் எழுறதே ரொம்பவும் சீக்கிரம் தான். காலையில செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்ல, அதனாலதான் ஐயா. எங்க ஐயா காலையில எழுந்து எங்க போயின்னு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, காலையிலே யோகா வாக்கிங் எல்லாம் பண்ணுவேன், அதனால தான் வாக்கிங் போயிட்டு வரலான்னு போயின்னு இருக்கேன். சரி வேலை பாருங்கம்மா, நான் போயிட்டு வரேன். காலையிலே எழுந்து லக்ஷ்மி கோலம்லாம் கூட போட்டாங்க. அந்த வீடு பார்க்கறதுக்கே அவ்வளோ லட்சணமாக இருந்துச்சு. லக்ஷ்மியோட சேர்த்து அந்த வீட்டில் மொத்தம் 3 பேர் வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. அந்த 2 பேர் அதுக்கப்புறமா வந்தாங்க. என்னக்கா இது, வீட்டு முன்னாடி கோலம்லாம் ஏறிட்டு இருக்கு, அவ்வளோ சீக்கிரம் வந்து போட்டுட்டியா நீ? நம்ம எப்பயும் கோலம்லாம் போட மாட்டோமே, அம்மாவும் போட மாட்டாங்க, யார் போட்டிருப்பாங்க இந்த கோலத்தை? அட நீ வேறடி, புதுசா யாரையோ ஒருத்திய வேலைக்கு சேர்த்துட்டாங்களாம். நேத்து நீ வரல வேலைக்கு, அம்மா நேத்து நைட்டு தான் எனக்கு சொன்னாங்க. அவ பண்ண வேலையா தான் இருக்கும், வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. இவ என்னடி நம்ம வேலைக்கே வேட்டு வச்சிருவா போலியே. சரி வா, நம்ம போய் சாப்பாடுனா செய்வோம், மத்த வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காளே இவதான். அங்க உள்ள எங்க போயின்னு இருக்கீங்க, வாங்க இங்க. சாப்பாடெல்லாம் லக்ஷ்மின்னு ஒருத்தர வேலைக்கு வச்சிருக்காங்க, அவங்க வந்து செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்பவே. ஆடியா செஞ்சு 7:30 மணிக்கு 8 மணிக்கு வரீங்க நீங்க. அவளை பார்த்தாவது கத்துக்கோங்க எப்படி இருக்கணும்னு. நீங்க 2 ஆள் செய்யற வேலைய அவ ஒரு ஆளே செஞ்சுட்டு போயிட்டா.
இதுக்கப்புறம் வீட்டெல்லாம் அவ பாத்துக்கிட்டோம், நீங்க போய் நிலத்துல வேலை செய்யுங்க. பாத்தியா, இவ நம்ம வேலைக்கே வீட்டு வைக்கிறா, அவளால இப்ப நம்ம கஷ்டப்பட்டு நிலத்துல வேலை செய்ய வேண்டியதா போச்சே. இவ்வளவு நாள் வீட்டு வேலை செஞ்சுன்னு நல்லா ஏமாத்தின்னு இருந்துட்டோம். இப்ப அவ எல்லாத்தையும் கெடுத்துட்டா. இவள சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். இதே மாதிரி லக்ஷ்மியும் கரெக்ட் டைமுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயின்னு இருந்தாங்க. இதே மாதிரி கொஞ்ச நாட்களும் கடந்து போச்சு. என்னோட தங்க செயின் காணோம், யார் எடுத்தீங்களோ மரியாதையா உண்மையா சொல்லிடுங்க. அது எங்க அம்மா எனக்கு கிஃப்டா கொடுத்தது. யார் எடுத்ததுன்னு ஒழுங்கா சொல்லிட்டீங்கன்னா நான் மன்னிச்சு விட்டுறேன். அம்மா, யார் எடுத்ததுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த லக்ஷ்மி காலையில எங்க கிட்ட ஒரு செயினை காட்டினாங்க, நல்லா இருக்கான்னு கூட கேட்டாங்கம்மா. ஒருவேளை அந்த செயினை தான் இவங்க எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எதுக்கும் நீங்க நல்லா விசாரிச்சு பாருங்கம்மா. ஐயோ அம்மா, நான் அந்த செயினை எடுக்கல. நானே வீடு வாசல் கூட இல்லாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். நான் போய் எடுக்குவேனாமா? நான் எடுக்கலம்மா, நம்புங்கம்மா. இவங்க வீணா என் மேல பள்ளிய போடுறாங்க. போய் சொல்லாத லட்சுமி, நீ தான் செயினை காட்டினியாமே, அவங்க 2 பேரும் சொல்றாங்களே. அது இல்லாம இவ்வளவு வருஷமா அவங்க வேலை செஞ்சுன்னு இருக்காங்க, இதுவரை எந்த பொருளும் திருட்டு போனதில்ல. நீ தான் இப்ப புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க, நீ தான் எடுத்திருப்பன்னு நானும் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடியே இருக்காத, வேலையை விட்டு நீங்க இருந்து ஒழுங்கா போயிடு. நடந்த எல்லா விஷயத்தையும் முத்துக்கிட்ட லக்ஷ்மி சொன்னாங்க. முத்துவும் இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க வேணாம், போயிடலான்னு அங்கிருந்து போனாங்க. அடோ என்னம்மா நீ, அவங்க அவ்வளோ நல்லவங்க, அவங்க போய் எடுத்திருப்பாங்களா? இப்படி சந்தேகப்பட்டிருக்கியம்மா நீ? நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து ஞாபகம் இருக்கா? அப்போ அந்த செயினை போட்டுன்னு தானே போனேன். நீ பாட்டுக்கு அந்த ட்ராயரில் கழட்டி வச்சுட்டு இருக்க. அதை நான் தான் எடுத்து உன் பீரோவில் வைக்கலான்னு போனேன். உன் பீரோ சாவி இல்லைன்னு என் பீரோவில் வச்சுருக்கேன் நான். இப்படி தப்பாக முடிவு பண்ணிட்டியம்மா. சரி இரு, அவங்க இருக்காங்களான்னு பார்க்குறேன். முத்து எவ்வளோ தூரம் தேடி பார்த்தாங்க, தங்கறதுக்கு இடமே கிடைக்கல. இருட்டிடுச்சுன்னு ஒரு மரத்துக்கு கீழே படுத்து தூங்கினாங்க. அந்த குளிரில் தூக்கம் வராமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுன்னு இருந்தாங்க. அடுத்த நாள் பக்கத்துலேயே ஒரு காடு இருந்துச்சு, அங்கே போனாங்க. ஏம்மா, அங்கே நிறைய மூங்கில் இருக்குது, அந்த மூங்கில் வச்சு ஒரு வீடாவது கட்டலாம் இருமா. நமக்கு இப்போ ரொம்பவும் முக்கியமானது வீடு தாம்மா, அதை ஃபஸ்ட்டு கட்டிடுவோம். இந்த காட்டில் கட்டினா யாரும் கேட்கவும் மாட்டாங்க. முத்துவும் அவங்க குழந்தைங்களும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டி முடித்தாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் முத்துவோட குழந்தைங்களையும் சேர்த்தாங்க. முத்துவும் கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சுன்னு அவங்க குடும்பத்தை பார்த்துக்கினாங்க. அவங்க குடும்பம் ஏதோ ஒரு அளவுக்கு அப்போ தான் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது முத்துவோட கால் உடஞ்சிடுச்சு. இதை நினச்சி அவங்க மனைவிக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு. அக்கா, அப்பாவோட கால் உடஞ்சிருச்சுக்கா. அம்மா தேம்பி தேம்பி அழுந்துன்னு இருக்காங்கக்கா, என்னால பார்க்கவே முடியலக்கா. நடந்த எல்லா விஷயத்தையும் கண்ணன் கவிதா கிட்ட சொல்லின்னு இருந்தான். தம்பி, இதுக்கப்புறம் அம்மா ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க இல்லப்பா. நீ இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சு முன்னேறுப்பா. நான் அம்மா கூட வேலைக்கு நான் போறேன். அம்மா ரொம்பவும் பாவம். இல்லக்கா, நீ ஸ்கூலுக்கு போக்கா, நான் வேலை செய்யறேன். என்னை விட நீ தான்க்கா ரொம்பவும் நல்லா படிப்ப. நான் இதுக்கப்புறம் வீட்டை பாத்துக்கிறேன்க்கா, நீ போக்கா. ஃபர்ஸ்ட் வா, நம்ம இதெல்லாம் நம்ம அம்மா கிட்ட பேசி பார்ப்போம். அம்மா, இதுக்கப்புறம் நானும் உன் கூட வேலைக்கு வரலான்னு இருக்கம்மா. தம்பி ஸ்கூலுக்கு போட்டோம்மா, நான் உன் கூட வேலைக்கு வரேன். எப்படியும் நான் கல்யாணம் பண்ணினா இன்னொருத்தர் வீட்டுக்கு தானம்மா போறேன். நான் எதுக்குமா படிக்கணும்? படிச்சு மட்டும் என்னம்மா பிரயோஜனம்? நான் உன் கூட வேலைக்கு வந்தேன்னா உனக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்லம்மா. உனக்கு யார் கவி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு சொல்லி கொடுத்தது? கல்யாணம் ஆகி போனா படிக்க கூடாதுன்னு எதனா இருக்கா கவி? நீ யார சார்ந்து இருக்க கூடாது கவி, நீ தனியா நிக்கணும். அதுக்கு முக்கியமே படிப்பு தான், அதை விட்டுறக்கூடாது. நீயும் ஒன்னும் வேலைக்கு வர வேணாம், அவனும் ஒன்னும் வேலைக்கு வர வேணாம். வீட்டை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு நாள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம், இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமா எனக்கு? நீங்க 2 பேருமே எனக்கு உதவி பண்ணணும்னு மனசார நினைச்சீங்கன்னா நீங்க நல்லா படிங்க, அதுதான் எனக்கு பெரிய உதவியே. நீங்க இப்ப நல்லா படிச்சாதான் வருங்காலத்துல நீங்க நல்லா ஒரு வேலையில இருப்பீங்க. அப்ப நாங்க 2 பேரும் கஷ்டப்பட மாட்டோம். இல்ல ஆயுசு ஃபுல்லா நாங்க கஷ்டப்பட்டுதான் இருக்க வேண்டியதா இருக்கும். அந்த கஷ்டத்தை எங்களுக்கு கொடுத்துடாதீங்க. லக்ஷ்மிய தனியாலாம் இருந்து அந்த வீட்டை பார்த்துக்கினாங்க. இதே மாதிரி கொஞ்சம் வருஷமும் ஆச்சு. அவங்க அம்மா சொன்ன மாதிரி கண்ணனும் கவிதாவும் நல்லா படித்து ஒரு பெரிய ஆளாக ஆனாங்க. அவங்க அம்மாவோட பொறுப்பு மொத்தத்தையும் கண்ணன் எடுத்துக்கினாரு. கண்ணன் அவங்க அக்காவையும் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த படிப்பால் அவங்க வாழ்க்கை மொத்தமும் மாறி போச்சு. அவங்களுக்குன்னு சொந்த வீடெல்லாம் கட்டி ரொம்பவும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க.